இந்த வீடியோவில் 9th எக்கனாமிக்ஸில் 5th லெசன் இடம்பெயர்தல் இதில் மொத்தமாக 35 வினாக்கள் தான் இருக்குது. இந்த 35 வினாக்களை பார்த்தாலே இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2011க்கானது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை வந்து 121 கோடி. இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மூணாவதாக இருக்கு. அடுத்தது இந்தியாவின் இடம்பெயர்ந்தவர்கள், இந்தியாவில் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 45 கோடி. தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை வந்து 7.2 கோடி. அடுத்து தமிழ்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் வந்து 3.13 கோடி. 3, 1, 2, 4 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை வந்து 2011க்கான கணக்கெடுப்பு எல்லாமே மொத்த மக்கள் தொகை 121 கோடி. இதில் இந்தியாவில் இடம்பெயர்ந்தவர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 கோடி. தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்குன்னா 7.2 கோடி. தமிழ்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் எவ்வளோனா 3.13 கோடி. 2011 இடம்பெயர்ந்தோரின் சதவீதங்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மொத்த இடப்பெயர்வு சதவீதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 37%. தமிழ்நாட்டின் இடப்பெயர்வு சதவீதம் எவ்வளோனா 43%. இந்தியாவில் கிராமப்புற இடப்பெயர்வு 37%. இந்தியாவில் நகர்ப்புற இடப்பெயர்வு 27%. இந்தியாவின் மொத்த இடப்பெயர்வு எவ்வளோனா 37%. தமிழ்நாட்டின் இடப்பெயர்வு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 43%. அடுத்து இந்தியாவில் கிராமப்புற இடப்பெயர்வு சதவீதம் வந்து 37%. இந்தியாவில் நகர்ப்புற இடப்பெயர்வு வந்து 27%. இல்லை 2, 1, 4, 3 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. தமிழக இடப்பெயர்வு மற்றும் பாலின அடிப்படையிலான இடப்பெயர்வு சதவீதத்தை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழக கிராமப்புற இடப்பெயர்வு சதவீதம் 41%. அடுத்து தமிழக நகர்ப்புற இடப்பெயர்வு சதவீதம் 35%. இந்தியாவில் இடம்பெயர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து 53%, ஆண்கள் வந்து 23%. தமிழகத்தில் இடம்பெயர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் இடம்பெயர்ந்த பெண்கள் வந்து 52%, ஆண்கள் வந்து 35%. இல்லை 2, 1, 4, 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. இந்தியாவில் இடம்பெயர்தலுக்கான காரணங்களையும் அதன் சதவீதங்களையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இடம்பெயர்தலுக்கான காரணங்களையும் அதன் சதவீதங்களும் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு சைடு காரணம் கொடுத்துருக்காங்க, இங்கிட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க. திருமணத்திற்காக 43.8%. அடுத்தது வேலைவாய்ப்புக்காக வந்து 14.7%. குடும்பத்துடன் இடம்பெயர்தல் 21%. பிறப்பிற்கு பிறகு இடம்பெயர்தல் 6.7%. இல்லை 2, 3, 1, 4 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. வெளிக்குடியேற்றம் தொடர்பான தரவுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெளிக்குடியேற்றத்தில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. வெளிக்குடியேற்றத்தில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எதுனா சென்னை. அடுத்து மிக குறைந்த அளவிலான வெளிக்குடியேற்றம் உள்ள மாவட்டம் கரூர். மிக குறைந்த அளவிலான வெளிக்குடியேற்றம் உள்ள மாவட்டம் எதுனா கரூர் மாவட்டம். அடுத்தது வெளிநாடுகளில் குடியேறுபவர்கள் அதிகம் தேர்வு செய்த நாடு சிங்கப்பூர் 20%. வெளிநாடுகளில் குடியேறுபவர்கள் அதிகம் தேர்வு செய்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் 20%. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றவர்களின் சதவீதம் 18%.
இல்லை 3 1 2 4 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு குடியேறுபவர்களின் கல்வி தகுதியை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு குடியேறுபவர்களின் கல்வி தகுதியை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சதவீதம் பேர் வெளிநாடுகளுக்கு குடியேறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு அற்றவர்கள் வந்து 7%. அடுத்தது 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 30%. 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் வந்து 30%. தொழிற்கல்வி முடித்தவர்கள் 12%. முதுகலை பட்டதாரிகள் 11%. 2 3 1 4 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. கல்வி அறிவு அற்றவர்கள் எத்தனை சதவீதம் பேர் வந்து வெளிநாடுகளுக்கு குடியேறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%. அடுத்த 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 30%. தொழிற்கல்வி முடித்தவர்கள் 12%. முதுகலை பட்டதாரிகள் வந்து 11%. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை மாற்றத்தின் கூறுகளில் அதாவது பிறப்பு இறப்பு இடம்பெயர்தல் எதனை கணக்கிடுவதும் வரையறைப்படுத்துவதும் அதிக அளவிலான சிக்கல்களை உருவாக்குகிறது என்றால் அது இடப்பெயர்வு ஆகும். கூற்று வந்து சரிதான். மக்கள் தொகை மாற்றத்தின் கூறுகளில் எதனை கணக்கிடுவதும் வரையறைப்படுத்துவதும் அதிக அளவிலான சிக்கல்களை உருவாக்குகிறது என்றால் அதுதான் இடப்பெயர்வு. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இடப்பெயர்வு என்பது பல்வேறு காரணங்களுக்காகவும் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நிகழக்கூடியதாக இருப்பதால் இதனை கணக்கிடுவது கடினமாகிறது. இதுக்கான காரணமும் சரிதான், கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டு இருந்தால் அது வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வு எனப்படும். கூற்று வந்து தவறு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டு இருந்தால் அது வந்து வாழ்நாள் இடப்பெயர்வு அப்படின்னு அழைக்கப்படும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று தவறு தான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வேறுபட்டு இருந்தால் அது வாழ்நாள் இடப்பெயர்வு எனப்படும். இதுக்கான காரணமும் தவறு தான். இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வேறுபட்டு இருந்தால் அது வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வு அப்படின்னு வரும். இதில் வாழ்நாள் இடப்பெயர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்நாள் இடப்பெயர்வு வந்து இங்கே வரணும். இந்த வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வு வந்து காரணத்துக்கு வரணும். இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. கூற்றும் தவறு தான், காரணமும் தவறு தான். ஆப்ஷன் வந்து டி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறானது. அடுத்தது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இடப்பெயர்வின் பரவல் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களிலேயே அதிகமாக காணப்படுகிறது. கூற்று சரிதான். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இடப்பெயர்வின் பரவல் வந்து நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களிலே அதிகமாக காணப்படுகிறது. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் கிராமப்புறங்களில் காணப்படும் வறுமை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையே இந்த அதிக அளவிலான இடப்பெயர்தலை பிரதிபலிக்கிறது. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் கிராமப்புறங்களில் காணப்படும் வறுமை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையே இந்த அதிக அளவிலான இடப்பெயர்தலை பிரதிபலிக்கிறது. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்தது கூற்று இந்தியாவில் பெண்கள் அதிக அளவில் இடம்பெயர்வதற்கு வேலை வாய்ப்பே முக்கிய காரணமாக அமைகிறது. கூற்று தவறு. இந்தியாவில் பெண்கள் அதிக அளவில் இடம்பெயர்தலுக்கு வந்து திருமணம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. இதில் வேலை வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து தவறு. இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆண்கள் மத்தியில் இடம்பெயர்விற்காக முக்கிய உந்து சக்தியாக திருமணம் விளங்குகிறது. காரணம் வந்து தவறு. இங்கே வேலை வாய்ப்பு வரணும். இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வரணும், பெண்களுக்கு வந்து திருமணம் வரணும். கூற்றும் தவறு தான், காரணமும் தவறு தான். ஆப்ஷன் வந்து டி. அடுத்த கூற்று ஒரு சமுதாயத்தில் ஏற்படும் இடம்பெயர்வின் தன்மையையும் அதன் அளவையும் அச்சமுதாயம் அடைந்த வளர்ச்சியின் போக்கு தீர்மானிக்கிறது. ஒரு சமுதாயத்தில் ஏற்படும் இடம்பெயர்வின் தன்மையையும் அதன் அளவையும் அச்சமுதாயம் அடைந்த வளர்ச்சியின் போக்கு தீர்மானிக்கிறது. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதாரத்தில் விவசாயம் மற்றும் தொழில் துறைகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சியின் வீதங்கள் இடப்பெயர்வின் வடிவங்களை நிர்ணயிக்கின்றன. காரணமும் சரிதான், கூற்றும் காரணமும் தனித்தனி உண்மைகள் தான். இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்கவில்லை.
அடுத்தது, கிராமப்புறங்களில் வாழும் ஏழை மக்கள் தங்கள் வாழ்நிலையை மேம்படுத்துவதற்காக இடப்பெயர்வை மேற்கொள்கின்றன. கூற்று தவறு. கிராமப்புறங்களில் வாழும் ஏழை மக்கள் பிழைப்பிற்காக தான் இடம்பெயர்கிறார்கள். இதில் வாழ்நிலையை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று தவறு. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வசதி வாய்ப்புகளுடைய மக்கள் பிழைப்பிற்காக இடப்பெயர்வை மேற்கொள்கின்றன. இது அப்படியே இதுவும் மாற்றியே தான் கொடுத்துருக்காங்க. வசதி வாய்ப்புகளை உடைய மக்கள் தங்களுடைய வாழ்நிலையை மேம்படுத்துவதற்காக தான் இடப்பெயர்வை மேற்கொள்கின்றனர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிழைப்பிற்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்றும் தவறு தான், காரணமும் தவறு தான். ஆப்ஷன் டி, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு தான். கிராமப்புறங்களில் இடப்பெயர்தலை குறைக்க ஏழ்மை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையை குறைக்கும் விதமாக கிராம வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். கூற்று சரிதான். கிராமப்புறங்களில் இடப்பெயர்தலை குறைக்க ஏழ்மை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையை குறைக்கும் விதமாக கிராம வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு இடப்பெயர்தலும் தொடங்கும் இடத்தில் மக்கள் அனுபவிக்கும் அழுத்தம் மற்றும் சேரும் இடத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளால் தீர்மானிக்கப்படுகிறது. இதுக்கான காரணமும் சரிதான். ஒவ்வொரு இடப்பெயர்தலும் தொடங்கும் இடத்தில் மக்கள் அனுபவிக்கும் அழுத்தம் மற்றும் சேரும் இடத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். இந்த காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இடப்பெயர்வு எத்தனை அடிப்படைகளில் கணக்கிடப்படுகிறது? 2 அடிப்படைகளில். இந்திய அளவில் மற்றும் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத பெண்கள் திருமணத்தை இடப்பெயர்விற்கான காரணமாக குறிப்பிடுகின்றனர்? ஃபர்ஸ்ட் இந்திய அளவில் பார்க்கலாம். இந்திய அளவில் 70%. அதே மாதிரியே தமிழ்நாட்டில் 51% பெண்கள் திருமணத்திற்காக இடம்பெயர்கிறார்கள். 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை இடப்பெயர்விற்கான காரணமாக குறிப்பிட்ட ஆண்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு பார்க்கலாம். இந்தியாவுக்கு 28%, தமிழ்நாட்டுக்கு 26% ஆண்கள் வேலை வாய்ப்பிற்காக இடம்பெயர்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்து பெண்கள் அது திருமணத்திற்காக இந்தியாவில் 70%, அதே மாதிரி தமிழ்நாட்டில் 51%. இது ஆண்கள் வேலைக்காக இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா 28%, தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா 26%. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எத்தனை பேரில் 2 இடம்பெயர்ந்தவராக உள்ளனர்? 5 பேரில் 2 இடம்பெயர்ந்தவராக உள்ளனர். இது எந்த கணக்கெடுப்புனா 2011. 2015ஆம் ஆண்டு ஆய்வின்படி தமிழ்நாட்டின் மொத்த இடம்பெயர்வாளர்களின் வெளிநாடுகளுக்கு மற்றும் உள்நாட்டிற்குள் இடம்பெயர்ந்தவர்களின் சதவீதம். இது 2015க்கானது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா தமிழ்நாட்டின் மொத்த இடம்பெயர்வாளர்களில் வெளிநாடுகளுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். வெளிநாடுகளுக்கு 65%, உள்நாட்டிற்குள் 35% இடம்பெயர்ந்துள்ளனர். தமிழ்நாட்டில் வெளிக்குடியேற்றத்தில் சென்னையை தொடர்ந்து அடுத்தடுத்ததாக இடங்களை பிடித்துள்ள மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் வெளிக்குடியேற்றத்தில் சென்னையை தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ள மாவட்டங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர், ராமநாதபுரம் மற்றும் திருச்சி. சர்வதேச அளவில் குடியேறுபவர்களில் ஆண்கள் மற்றும் பெண்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்களின் சதவீதம் 85%, பெண்களின் சதவீதம் 15%. இது சர்வதேச அளவில் கொடுத்திருக்காங்க. உலகிலேயே மிக நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை ஆர்டிக் டெர். 2010ஆம் ஆண்டின் உலகின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாக அமைந்தது எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான பாதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்சிகோக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் இடையேயான பாதை தான் உலகின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாக அமைந்துள்ளது. இந்தியாவில் கல்வி, தொழில் மற்றும் மற்ற காரணங்களுக்காக இடம்பெயர்ந்தவர்களின் சதவீதம். ஃபர்ஸ்ட் கல்விக்காக 3% பேர், அதே மாதிரி தொழிலுக்காக 1.2%, மற்ற காரணங்களுக்காக 9.6%. இது இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கல்வி, தொழில் மற்றும் மற்ற காரணங்களுக்காக இடம்பெயர்ந்தவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. கல்விக்காக 3%, தொழிலுக்காக 1.2%, மற்ற காரணங்களுக்காக 9.6% பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இடம்பெயர்ந்தவரின் வடிவங்கள் மற்றும் வகைப்பாடுகளில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? இடம்பெயர்தலின் வடிவங்கள் மற்றும் வகைப்பாடுகளில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராமத்திலிருந்து கிராமம் மற்றும் நகர்ப்புறம் நோக்கிய நகர்வுகள்,
நகர்ப்புறத்திலிருந்து கிராமம் மற்றும் பிற நகரம் நோக்கிய நகர்வுகள், குறுகிய அல்லது நீண்ட தூர நகர்வுகள் மற்றும் நீண்ட கால அல்லது குறுகிய கால சுழற்சி நகர்வுகள். இதில் அனைத்துமே சரியானது தான். இதெல்லாம் இடம்பெயர்தலின் வடிவங்கள் மற்றும் வகைப்பாடுகள். பெருநகரங்கள் நோக்கி குவியும் இடம்பெயர்தலை திசை மாற்றி அமைப்பதற்கான விரும்பத்தக்க கொள்கை முடிவாக அமைவது நிலப்பரப்பு சார்ந்த குடியேறுதலால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து நகர்ப்புறங்களை பரவலாக்கும் வடிவமைப்புகள். பெருநகரங்கள் நோக்கி குவியும் இடம்பெயர்தலை திசை மாற்றி அமைப்பதற்கான விரும்பத்தக்க கொள்கை முடிவாக அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலப்பரப்பு சார்ந்த குடியேறுதலால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து நகர்ப்புறங்களை பரவலாக்கும் வடிவமைப்புகள். இதுக்கப்புறம் பார்க்க போறதெல்லாம் இந்த பாடத்துக்கான புத்தக வினாக்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 121 கோடி. இது ஃபர்ஸ்ட் பொறுத்துகையிலே பார்த்திருப்போம். வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம், முன்னிலையில் இருப்பது என்னன்னா சென்னை, அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் வரும், அதுக்கு அடுத்தது ராமநாதபுரம் வரும், அதுக்கு அடுத்தது திருச்சி வரும். 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வி அறிவற்றோரின் சதவீதம், கல்வி அறிவற்றோரின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7%. 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 30%. இது 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள். அதே மாதிரியே தொழிற்கல்வி முடித்தவர்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12%. அடுத்தது முதுகலை பட்டம் பெற்றவர்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11%. இது எல்லாமே பொறுத்துகையிலே நம்ம பார்த்திருப்போம். ஏழை மக்கள் இடம்பெயர்தலை மேற்கொள்வது, ஏழை மக்கள் இடம்பெயர்தலை மேற்கொள்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழ்வாதாரத்திற்காக. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இடம்பெயர்வு எந்த அடிப்படைகளில் கணக்கிடப்படுகிறது? பிறப்பிடம் மற்றும் வாழ்விடத்தை அடிப்படையாக கொண்டு மக்களின் நகர்வானது, அதாவது இடம்பெயர்வானது நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் எவ்வாறு காணப்படுகிறது? அதிகமாக நகர்ப்புறங்களை விட கிராமத்தில் தான் அதிகமாக காணப்படுது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புற இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளனர்? 37%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புற இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் இடம்பெயர்ந்தவராக கணக்கிடப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 37%. பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இடம்பெயர்வதற்கான முக்கிய காரணம், பெண்கள்னு கொடுத்திருந்தா திருமணத்திற்காக, ஆண்கள் வேலை வாய்ப்பிற்காக. இடம்பெயர்வு நகர்வு என்பது எத்தகைய உள்நகர்வுகளை கொண்டதாகும்? பல்வேறு வகைப்பட்ட, அதாவது சிக்கலான பலதரப்பட்ட உள்நகர்வுகளை கொண்டதாகும். அடுத்தது பொறுத்துக. இடம்பெயர்வு கொள்கை, இடம்பெயர்வு கொள்கை இடம்பெயர்தலின் அளவை குறைப்பது 4ஆவதா இருக்கு. அடுத்தது பெண் இடம்பெயர்வாளர், பெண் திருமணத்திற்காக 1ஆவதா இருக்கு. அடுத்து சென்னை வெளிக்குடியேற்றம் அதிகம், வெளிக்குடியேற்றம் அதிகம், இதுதான் சரியானது, 5ஆவதா இருக்கு. அதுக்கு அடுத்தது வசதி வாய்ப்புடையவர், வசதி வாய்ப்புடையவர் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள 6ஆவதா இருக்கு. சேலம் வெளிக்குடியேற்றம் குறைவு, வெளிக்குடியேற்றம் அதிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை, வெளிக்குடியேற்றம் குறைவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம், இது 3ஆவதா இருக்கு. அடுத்தது ஆண் இடம்பெயர்வாளர், பெண்ணுன்னு கேட்டாங்கன்னா திருமணம், ஆணுன்னு கேட்டாங்கன்னா வேலை, இது 2ஆவதா இருக்கு. 4, 1, 5, 6, 3, 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏ. இதோட இந்த பாடம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அதே மாதிரியே எக்கனாமிக்ஸில் 6th, 7th, 8th, 9th எல்லாமே வரிசையாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 10th பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறோம். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.